ஓம் சாய்ராம். நான் வந்து ஏஷியன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். அங்கேருந்து நான் அடிக்கடி இங்கே காரில் வந்து இங்கே வைத்திரிய பாபாவை பார்க்குறதுக்கு வேண்டி வருவேன். வைத்திரிய பாபாவை பார்க்கும்போது எனக்கு அந்த மெடிடேஷன் ஹாலில் எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படி ஒரு நாள் உட்காந்து கிழக்கு திசையை நோக்கி நான் உட்காந்துருக்கும்போது என்னோடய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போய் பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் உடம்புல ஆகி காஞ்சி மகான் பெரிவாலே சாய்பாபாவே எனக்கு காஞ்சி மகான் பெரிவா மாதிரி தெரிஞ்சார். அதுலேருந்து எனக்கு ரொம்ப இந்த கோவிலில் ஒரு பற்றுதல் ஜாஸ்தி. நான் அடிக்கடி வந்துட்டு இருப்பேன். நான் என்ன மனசில் நினச்சிட்டு வந்தாலும் இங்கே எனக்கு சரியாகும். இந்த கோவிலோட குரு சாய்ராம்ஜிட்ட நான் வந்துட்டு ஹீல் பண்ணிட்டா எனக்கு அவ்வளோ உடம்பு கொஞ்சம் நல்ல எனர்ஜி கிடைக்கும். நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருப்பேன். நான் அதுக்கு வேண்டி நான் அடிக்கடி வந்து இந்த மெடிடேஷன் ஹால்லேயே உட்காந்து இங்கே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருப்பேன். என்ன எனக்கு சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப பிடிச்ச கோவில் எனக்கு. நான் வயசானதுக்கப்புறம் இங்கே எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கிறது. இப்போ 3 வருஷமாக நான் இங்கே வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தினாலேயும் மனசில் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதுனால தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவா கூட வந்து சாய்ராமோட ஒய்ஃபோட வரலட்சுமி அம்மாவோட கையால் எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு போகிறா. அதில் நிறைய பேருக்கு குழந்தை நிறைய 1000 குழந்தைகளுக்கு மேலே பிறந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது வரும்போதெல்லாம். அது இப்போ நிறைய பேர் வந்துட்டு போகிறா. சாய்ராமோட ஹீலிங்கும் நிறைய எனர்ஜி கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் பிரம்மமுகூர்த்த டயத்தில் இங்கே கோவில் குருஜி சாய்ராம் வந்து பிரார்த்தனை பண்ணுறார். உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை வேணுமோ அதை எழுதினா அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அது நல்லா நடக்கவும் செய்கிறது. எனக்கு நிறைய இது மாதிரி நான் சொன்னோன்னா பிரம்மமுகூர்த்த டயத்தில் எழுந்து அவர் பண்ணுவார். எனக்கு நல்லா நடந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சல்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சல்னா அவர் காலங்காத்தால் எழுந்துட்டு பிரார்த்தனை பண்ணினா அது கண்டிப்பாக பலிக்கிறது. அவர் பிரம்மமுகூர்த்த டயத்தில் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவரால் நிறைய பேர் நல்லது நடந்திருக்கு. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் அடிக்கடி அவரை ஃபோன் பண்ணி எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க இங்கே வரும்போதெல்லாம் ஹீலும் பண்ணிப்பேன். எனக்கு அந்த அவ்வளோ நம்பிக்கை இந்த கோவிலில் வந்திருக்கு. அவ்வளோதான். அப்படி இங்கே நிறையா அன்னதானம் நடக்கிறது. உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்குள்ளே பைசா கொடுத்தா இவா இங்கே ரொம்ப ஜென்யூனாக பண்ணுற கோவில்னு எனக்கு தெரியறது. ஏன்னா அன்னதானத்துக்குன்னு நம்ம ஏதாவது பைசா கொடுத்தானா அந்த பைசாவில் எனக்கு எதிரியே நிறைய சாயந்தரம் டெய்லி சாயந்தரம் அன்னதானம் கொடுக்குறா. அப்புறம் அவர் கையாலேயும் வந்து கொடுக்குறார். அங்கே இருக்கிறவாளும் கையில் கொடுக்குறா. அதை லிங்க்கும் அனுப்பிச்சி கொடுப்பார். ரொம்ப நல்லா அன்னதானமும் நடக்கிறது. இங்கே ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே நான் வர்றது வந்து என் சந்தோஷமும் எனக்கு நிம்மதியும் கிடைக்கும். அத்தனை பேரும் சாய் டியூட்டிஸ் எல்லாம் அவ்வளோ ஹெல்ப்பாகவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பா. வயசான வாழ்க்கை அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச காரியம். இங்கே நான் எப்போ வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிடுவேன். அது 10 நாளைக்கே எனக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்கும். நானும் குருஜிட்டு ஹீலிங் கற்றுட்டேன். நானும் மற்றவங்களுக்கு பண்ணுறேன். ஆனாலும் நான் எனக்கு ஏதாவது நான் குருஜிட்ட வந்து பண்ணிட்டா தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். இந்த கோவிலுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கிறது. நான் எந்த டயத்தில் சிட்டிக்கு போயிட்டு வர வழியில் எவ்வளோ டைம் ஆனாலும் இந்த கோவிலை ஏறாமல் நான் போக மாட்டேன். சாய்ராம். நமஸ்தே.